Is it really possible to improve your fluency in English in just 4 weeks? Oh. It's not a joke. I'm damn sure you can make your fluency better in just 4 weeks. So by doing some challenges for 4 weeks, you can make your English fluency better. So what are the 4 challenges we are going to see in this video? Before that, if you accept this challenge for 4 weeks, just go and type yes in the comment box. If you say no, that's not a problem. Just watch this full video and just hit the like button and subscribe to my channel, Voice of KJ, and this is KJ. ஓகே, எனக்கு புரியுது இவன் என்னடா தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கான்னு பாக்குறீங்க இல்லையா? கிரிஞ்சுப்பா, பயங்கர கிரிஞ்சு அப்படின்னா சொல்லுவீங்க. ஸோ ஃபைன், ஓகே, இது சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் இங்கிலீஷ்ல, சும்மா ஒரு புதுசா ஆரம்பிக்கலாமே, என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, 4 வீக் 4 சேலஞ்சஸ். ஓகே, நீங்களும் வரலாம், உங்க கூடி மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே, ரைட். ஓகே, சேலஞ்சஸ் எதுவுமே பெரிய சேலஞ்ச் எல்லாம் கிடையாது, எல்லாமே பேசிக்கான சேலஞ்சஸ் தான். ஸோ உங்க எல்லாராலையுமே இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஸோ வீக் நம்பர் 1, சேலஞ்ச் நம்பர் 1 என்ன அப்படின்னா லிசனிங் எபிலிட்டி. என்னடா நீ எல்லாரையும் மாதிரி இதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா வரேன், ஏன்னு பொறுமையா கேளுங்க. இது ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் தான்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றோமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா? பேசிக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா இப்போ ஒரு பிளைன் இருக்கு, ஓகேவா, ஏரோப்ளைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ரன்வேல அது எடுத்தோடனே அப்படி பிளைட் மேல பறந்துடாது. ஜஸ்ட் அதுக்குன்னு ரன்வேல கொஞ்சம் மூவ் ஆகணும், அதுக்கிட்ட ஃபோர்ஸ் கிடைக்கணும். அந்த ஃபோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆகும். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் சரி, இது ஃப்ளூவன்சியா இருக்கலாம், இல்லை வேற பிஸ்னஸா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கணும். பேசிக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே நான் அப்படி பறந்துருவேன் அப்படின்னா அப்படி பறக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இந்த தடவை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஒன்றில் என்ன பண்ண போறோம்னா லிசன் பண்ண போறோம். அது பாட்காஸ்டா இருக்கலாம், வெப் சீரிஸா இருக்கலாம், ஆடியோ சாங்ஸா இருக்கலாம். ஸோ இப்படி என்னவா வேணா இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல லிசன் பண்ண போறோம். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா மல்டி டாஸ்கிங். நான் வந்து கேட்டுக்கிட்டே வந்து எழுதுறேன், கேட்டுக்கிட்டே வந்து வேற விஷயம் பண்றேன், கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணாம ஜஸ்ட் டேக் அ சிங்கிள் டாஸ்க். மல்டி டாஸ்கிங் நீங்க வச்சுக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அது மல்டி டாஸ்கிங்காவே ஏதோ 10ஓட 11 முடிஞ்சிருமே தவிர உங்களால அந்த லிசனிங் எபிலிட்டியை வளர்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஃப்ளூவன்சியை பொறுத்த வரைக்கும் லிசனிங் எபிலிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃப்ளூவன்சியை நீங்க வளர்த்துக்கணும்னா நீங்க இந்த லிசனிங் எபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளர்த்துக்கணும். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாம சிங்கிள் டாஸ்க் பண்ண போற விஷயமே லிசன் பண்ண போறோம். அந்த வீக் ஃபுல்லா, லைக் வந்து இப்போ ஒரு மண்டே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சாட்டர்டே வரைக்குமே ஒரு 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க லிசனிங்க்கு மட்டும். அது வந்து இங்கிலீஷ்ல இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட், எதா வேணா, முன்னாடி சொன்ன மாதிரி எதா வேணா இருக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நல்லா டீப்பா லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்க லிசன் பண்ணும்போது தான் உங்களோட லிசனிங் எபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். லிசனிங் அது ரொம்ப முக்கியம். நான் அந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா ஒரு இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, நீங்க வந்து இப்போ ஒரு தெலுங்கு மூவி பாக்குறீங்க, ஒரு வாரம் ஃபுல்லா தெலுங்கு மூவியா பாக்குறீங்க, தெலுங்குல பாக்குறீங்க, தமிழ் டப்டில் இல்லாம அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாம இருக்கும், செகண்ட் நாள் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும், தேர்ட் டே புரிய ஆரம்பிக்கும், ஃபோர்த் டே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ல கேட்குற மாதிரியே நீங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த லாங்குவேஜும் போக 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 உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? அதே தான் இந்த இடத்துலயும் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் 1 லிசனிங் எபிலிட்டி சேலஞ்ச். வீக் 2 சேலஞ்ச் 2 ரீடிங் ப்ராக்டிஸ். எஸ், ரைட், ரீடிங் தான் பண்ண போறோம். இதுல என்னென்ன ரீடிங் பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் ஆர் ஸ்டோரி புக்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கடன் எந்திரிங்க, கடைக்கு போங்க, ஏதாவது நியூஸ் பேப்பரோ இல்லை புக்கோ வாங்குங்க. வாங்கிட்டு 30 மினிட்ஸ் அந்த செகண்ட் வீக்ல 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை ரீட் பண்ண போறீங்க. ரீட் பண்ணும்போது ஒரு நோட் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் இப்போ ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது ஒரு புது வார்த்தை உங்களுக்கு வந்து தென்படும். ஐ மீன் புது வார்த்தை வந்து உங்கள் கண்ணில் படும். உங்க புது வார்த்தை இந்த கண்ணில் படும்போது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டேக் a note and write it down and go to Google Translator, just put that word. அந்த வேர்டோட மீனிங் என்னன்றத தேடுங்க, அதை சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்படி நீங்க பண்ணும்போது இந்த செகண்ட் வீக்கோட எண்டில் என்ன நடக்கும்னா நீங்க புது வார்த்தைகள் நிறைய கற்றுருப்பீங்க. புதுசான ஒரு வார்த்தைகளை நீங்க கற்றுக்கும் போது உங்களுக்குள்ள அது ஒரு கான்ஃபிடென்ட்டை தூண்டுனே வச்சுக்கோங்களேன். நம்ம எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு புதுசா நம்ம தேடி போறோம், சர்ச் பண்றோம் அப்படின்ட்டு அதுல கிடைக்கிற சின்ன ஒரு சக்சஸ் இருக்கு இல்லையா? அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய ஒரு மைல் ஸ்டோனாவே நம்ம கண்ணில் வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நோட் எடுத்துக்கோங்க,
வெக்காபுலரிஸ். நீங்க அந்த புக்ல ரீட் பண்ணும்போது ஒரு புது வார்த்தை இருக்கா, எழுதுங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது ஒரு புது வார்த்தை, உங்களுக்கு தெரியாத வார்த்தை இருக்கா, எழுதுங்க. ஒரு 10 வேர்டு, ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்டு 15 வேர்டு கிட்ட எழுதுங்க. எழுதிட்டு அதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட அர்த்தத்தை எழுதுங்க. ஓகேவா? பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து போட்டு பேசுறீங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உங்களுக்கே அதை பார்க்கும்போது அடடடா அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு வராத ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். இது உங்களை ஃப்ளூவன்சிக்கு இங்கேருந்து இப்படி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஒகேபுலரிஸ் எழுதுங்க. இந்த வீக் 2 ஃபுல்லா, லைக் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சாட்டர்டே வரைக்கும் நீங்க ஒரு 30 நிமிஷம் படிக்கணும். அந்த 30 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்கிற புது புது வேர்ட்ஸை நோட்ல எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 வேர்ட்ஸாவது இருக்கணும். அந்த வேர்ட்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அர்த்தங்கள் நீங்க கண்டுபிடிச்சி அதை தனியா நீங்க எழுதணும். வீக் 3 சேலஞ்ச் ரீட், மேக் அ சென்டென்ஸ் ஃபார் தட் வொகாபுலரிஸ். இப்போ நீங்க வந்து ஒரு இந்த வாரம் ஃபுல்லா வந்து ஒரு வொகாபுலரி புது புது வேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கீங்க, கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த கத்துக்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணுங்க. அது எப்படி நம்ம சென்டென்ஸா மேக் பண்ணலாங்கிறத கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க. லைக் நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நான் சொன்ன அந்த ஒரு வொகாபுலரின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதுலயே வந்து புது புது வார்த்தைகள் எப்படி சென்டென்ஸா மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நமக்கு தேவையெல்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால. பட் வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளூவன்சி கத்துக்கணும். ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஃப்ளூவன்சி கத்துக்கணும்னு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, வீக் 2 இந்த 2 சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்னு லிசனிங், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் வெகாபுலரிஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஐ மீன் கம்பைன் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா இந்த புது வேர்ட்ஸுக்கான சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். சென்டென்ஸ் மேக் பண்ணதுக்கு அப்புறம் மேக் பண்ணும் போது நமக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு திங்கிங் எபிலிட்டி கிரியேட் ஆகும். லைக் வந்து இப்ப தமிழ்ல ஒரு வேர்ட் சொல்றேன் போதை அப்படின்னா டக்குன்னு டாஸ்மார்க் இந்த மாதிரிலாம் போற மாதிரி, இப்ப இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிகேஷன் இல்லைன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற ஒரு சென்டென்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஒரு திங்கிங் எபிலிட்டி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வீக் 3ல இந்த ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகே, வீக் 4 சேலஞ்ச் நம்பர் 4. இந்த வீக்ல நம்ம என்ன சேலஞ்ச் நம்ம கொடுத்துக்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் இல்லையா. சரி, லைக் வந்து நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம், லிசன் பண்ணிட்டோம், புக்ஸ்ல நிறைய ரீட் பண்ணிட்டோம், புது புது வேர்ட்ஸ் கத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே வச்சு பேச போறோம். எப்படி பேச போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஒரு வேர்டு, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு புது வேர்டோ இல்லை புதுசான ஒரு விஷயத்தையோ எடுத்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லிசன் பண்ணியிருப்போம். அந்த லிசன் பண்ணதில் அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்றது நமக்கு ஓரளவு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆகிடும். செகண்ட் வந்து ரீட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி நம்ம நிப்பாட்டி பொறுமையாக ரீட் பண்ணணும், இந்த ஒரு எபிலிட்டி நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். தேர்ட் வந்து புதுசான வேர்ட்ஸ், அதோட ப்ரொனன்சியேஷன் நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது ஓகே இந்த நாக்கை மடக்கி சொல்றது, நாக்கை வெளியே வச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் அது வந்து ஓன் வேர்ட்ஸாவோ இல்லை ஏதோ ஒன்றுல நம்ம எழுதி வச்சோ அதை பார்த்து வாசி, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பேசி பார்க்க போறோம். லைக் அது வந்து உங்களை பத்தியா இருக்கலாம், ஏதோ ஒரு இதை நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். லைக் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க நரேட் பண்ணுங்க. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்றோம். லைக் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இல்லைன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீக் 4ங்கிற இந்த சேலஞ்ச் நம்பர் 4ல நம்ம பண்ண போறோம். இங்க பண்ணும்போது நம்மளோட எபிலிட்டி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4 தடவை ரெக்கார்ட் பண்றீங்க. ஓகே, இந்த 4 தடவைல நீங்க வந்து எவாலுவேட் பண்ணிருக்கீங்க, இதுல எது கரெக்டா நம்ம பேசியிருக்கோம்னு சொல்லி. செகண்ட் டே வேற ஒரு விஷயத்த எடுத்து பேசும்போது இதையும் நீங்க 4 தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல 4வது தடவை ஓகே ரைட், இப்போ கொஞ்சம் நமக்கு அதாவது வந்து போன தடவை ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம நிறைய தப்பு விட்டுருப்போம், அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இப்படிதான் கொஞ்சமா இப்படி இப்படி இப்படிதான் கிராஃப் வந்து போகும். கிராஃப் வந்து இப்படி 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 கீழே இறங்கி மேலே இறங்கி இறங்கினா ஜிக்ஸாக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. லைக் கிராஃப் வந்து இப்படிதான் போகணும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க இந்த வீக் 1ல ஆரம்பிச்சு இந்த வீக் 4ல வந்து முடிக்கும் போது உங்களோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். பேஷன்ஸோட, ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட, இது டிசிப்ளினோட இந்த சேலஞ்சை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ளூவன்சியை 50% கிட்ட உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். அண்ட் ஸோ கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க, ஒரு டிசிப்ளினோட பண்ணுங்க. அதாவது வந்து சண்டே மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா லீவ் எடுத்து கிடையாது. பட் இந்த ஒரு 4 வீக் 1 மந்த்துக்குள்ள உங்களால நீங்க நினைச்சா உங்களோட ஃப்ளூவன்சியை கண்டிப்பா இப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
அது யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்கு. வீடியோ பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு போறதுனால மட்டும் இங்க ஒண்ணுமே நடந்துராது. ஜஸ்ட் நம்ம களத்துல இறங்கி செய்யணுங்கிறது தான் என்னோட டேக்லைன். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், களத்துல இறங்கணும், செய்யணும். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் வேற, ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அதுதான் மேட்ரிங். ஓகே, ஸோ இதோட முடிச்சிட்டு கிளம்புறேன். I will see you in this video. So be strong and stay positive. This is KJ. Thank you.